உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். மதுரை உயர் நீதிமன்ற கிளையில இனாம் நிலங்களை பூஜ்ய மதிப்பு செய்ததை நீக்குவதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில அமைக்கப்பட்ட குழு, அதாவது அரசாணை மூலமாக அமைக்கப்பட்ட குழுவை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. அந்த வழக்கு எதிர்பாராத திருப்பமா திடீர்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் முடிச்சு வச்சிருக்குது, அதை டிஸ்போஸ் பண்ணியிருக்குது. இது சம்பந்தம் பார்த்தா இப்ப நம்ம இதுல பேச போறோம். இந்த இனாம் நிலம் என்பது ஒரு சாதாரண பிரச்சனையே அல்ல. 13 லட்சம் ஏக்கர் இந்து சமய அறநிலைத்துறையும் வக்ஃபு வாரியம் சேர்ந்து 150 வருஷத்துக்கு மேல பத்திரம், அனுபவம், பட்டா, சுவாதீனம் எல்லாம் இருக்கிற நிலங்கள், விவசாய நிலங்கள், வீட்டுமனை தொகுப்புகள் எல்லாத்தையும் இது எங்கள் நிலம், இதை நாங்க ஜீரோ வேலி பண்ணுவோம், எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு ஊரா ஜீரோ வேலி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்தியா பூரா 4 கோடி ஏக்கர் இனாம் நிலங்கள். சுதந்திரத்திற்கு முன்பு இருந்தே பல கோரிக்கைகள், பொது உடைமை இயக்கங்கள், அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சியிலிருந்து, ஏன் நமது அறிஞர் அண்ணாவிலிருந்து எல்லாரும் நிலச்சீர்திருத்த அமைப்புகள் வரைக்கும் வச்ச கோரிக்கை, உழுதவனுக்கு நிலத்தை சொந்தமாக்க வேண்டும், குடியிருக்கிற மக்களுக்கு குடியிருப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வைத்த கோரிக்கை. இது அரசியலமைப்பு சட்டத்திலும் உறுதி செய்யப்பட்டு நிலச்சீர்திருத்தமாக கொண்டு வரப்பட்டு நாடு முழுவதும் இனாமளிப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு எல்லா மாநிலங்களிலும் உழுதவனுக்கு நிலத்தையும் குடியிருந்த மக்களுக்கு நில உரிமையும் வழங்கி இருக்கிறது. 4 கோடி ஏக்கர் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டுமே பாத்தீங்கன்னா இது எங்க நிலம்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறை வக்ஃபு வாரியம் உரிமை கொண்டாடி இன்னைக்கு 13 லட்சம் ஏக்கர் ஜீரோ வேலி பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஜீரோ வேலி பண்ண உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எந்த சட்டத்துல அதிகாரம் இருக்கு? பத்திரப்பதிவு சட்டத்துல அதிகாரம் கொடுத்துருக்காங்களா? இல்ல. இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்துல அதிகாரம் இருக்கா? அங்கேயும் இல்லை. வக்ஃபு வாரிய சட்டத்துல அதிகாரம் இருக்கா? அங்கேயும் இல்லை. ஆக அதிகாரமும் இல்லாத போது இவங்க வாட்டுக்கு சாதாரண 2 நில உரிமை பிரச்சனை வரும்போது 2 பேருக்கு முன்னாடி இந்த தடங்கல் மனு கொடுப்பாங்க. அந்த மாதிரின்னு ஒரு மனுவை வக்ஃபு வாரிய அலுவலகங்கள்ல இருந்தும் அறநிலைத்துறை அலுவலகங்கள்ல இருந்தும் இந்த உங்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு உட்பட்ட இந்தந்த கிராமங்கள்ல இந்த சர்வே நம்பர் எங்களுக்கு சொந்தமானது, நீங்க ஆவணம் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட தடங்க அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நிலங்கள் எல்லாமே 1948 ஜமீன் இனாம் ஒழிப்பு சட்டத்திலையும் சரி, 1963 மேஜர் இனாம் அபாலிஷன் ஆக்ட், மைனர் இனாம் அபாலிஷன் ஆக்ட், இந்த 3 சட்டங்கள் வழியாக அரசியலமைப்பு சட்ட அதிகாரத்தோடு கொண்டு வரப்பட்ட அந்த 3 சட்டங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு உரிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவங்க எல்லாம் கோரிக்கை மனு வாங்கி பட்டா கொடுத்திருக்கிறாங்க. இந்த பட்டாக்கள் இந்தியா பூரா கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று. ஆக அவ்வாறு கொடுக்கப்பட்ட பட்டா இன்னைக்கு செல்லாதுங்கிறாங்க. கொடுக்காம விடுபட்டவங்களுக்கு கூட 2021 குஜராத்ல, கர்நாடகாவில் மீண்டும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாய்ப்பு கொடுத்து பட்டா கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த இனாம் நிலங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. அது 13 லட்சம் ஏக்கர். இந்தியாவிலும் சரி உலக அளவிலும் சரி 13 லட்சம் ஏக்கர் நிலங்கள் ஒரே சமயத்துல ஜீரோ வேலி பண்ணது எங்கேயுமே கிடையாது. சொந்த நாட்டுல, சொந்த மாநில, சொந்த மக்கள் இன்னைக்கு அகதிகளாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை குறித்து நீண்ட காலமாக நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இதற்காக தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கி பல போராட்டங்கள் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட பாத்தீங்கன்னா திமுக சார்புல தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக கருத்து கேட்க வந்த குழுவின் முன்னாடி பல பக்கம் மனுக்கள் கொடுத்து ஒன்றும் நடக்கல. கனிமொழி அம்மா வந்திருந்தாங்க, அவங்கள பார்த்து கோரிக்கை வச்சோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, வாங்க சென்னை வாங்க பேசுவேன்னு சொன்னாங்க. சென்னைக்கு போனோம். அவர்கள் வீட்டிலேயே ஒரு மிகச்சிறந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அமைச்சர் சேகர்பாபு எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்ம தரப்பு எல்லா கருத்துக்களையும் ஆவணங்களையும் எடுத்து வச்சோம். அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆமாங்க இனாம் நிலத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்க, அதெல்லாம் விவசாய சொந்தமானன்னு அவங்க முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, இது குறித்து முடிவெடுப்பதற்கு நம்ம ஒரு குழு அமைப்போம், நிறைய சட்டச்சிக்கல்லாம் இருக்குது, நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப குழு அமைக்கிறது தான் சரியான முடிவானா ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக அறிக்கைகளை, பரிந்துரைகளை பெற்று அதன் மூலம் சட்டத்திட்டத்தை கொண்டு வர முடியும். அப்பதான் சரியா இருக்கும். அதான் ஒரு சரி நடைமுறையும் கூட. இப்ப குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க, குழு அமைப்பாங்க நாங்க நம்பி இருந்தோம், காத்திருந்தோம். 3 மாசம் 6 மாசம் ஃபாலோ பண்ண நாங்க ஒண்ணுமே நடக்கல. நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கு வந்த துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கூட கண்டிப்பாக இனாம் நில பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு கண்டுபிடிப்போம்னு சொன்னார். முதல்வர் அவர்களை சந்திச்சு 3-4 முறைக்கு மேல மனு கொடுத்தோம், கண்டிப்பாக நாங்கள் தீர்வு கண்டுபிடிப்போம்னு சொன்னாங்க. அமைச்சர் ஐயா சாமிநாதன், முன்னாள் அமைச்சர் ஐயா செந்தில் பாலாஜி, முத்துச்சாமி, சக்கரபாணி, இப்படி சந்திக்காத அமைச்சர்களே கிடையாது. எல்லாரையும் சந்திச்சாச்சு, பேசியாச்சு, சட்டங்களை எடுத்து சொல்லியாச்சு. ஆனாலும் குழு அமைக்காமல் தொடர்ச்சியாக காலத்தை நீட்டிப்பு செய்து கொண்டு என்ன பண்ணாங்கன்னா அரசாணையின் 639 ஒரு அரசாணை கொண்டு வர்றாங்க. அந்த அரசாணை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜீரோ வேல்யூ பண்றதுக்கு பத்திரப்பதிவு துறைக்கோ அறநிலைத்துறைக்கோ வக்ஃபு வாரியத்திற்கோ அதிகாரம் இல்லை. அதற்கான அதிகாரங்கள் தலைமைச் செயலாளர் தலைமையின குழுவுக்கு இனிமே அளிக்கப்பட்டிருக்கிறது. இனி யாரு ஜீரோ வேல்யூ பண்ணணும் மனு கொடுத்தாலும் எங்கிட்ட தான் கொடுக்கணும், அதை நீக்கணும்னு சொல்லி மனு கொடுத்தாலும் எங்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அரசாணை போடுறாங்க. அந்த அரசாணை போடும்போது நாங்க சொல்றோம், இந்த அரசாணை, ஏன்னா இதற்கு இதே மாதிரி அஇஅதிமுக ஆட்சிகளுக்கு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது.
அந்த அரசாணைக்கு நீதிமன்றம் கொடுத்த தடையை இன்னும் நீங்கவே இல்லை, அது அப்படியே இருக்கு, ஸ்டேவிலேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசாணை போட்டீங்கன்னா அது சரி வராது, நீதிமன்றம் வந்து அதுக்கு ஸ்டே கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முறையாக குழு அமைச்சு எல்லா தரப்பு கருத்துக்களையும் கேட்டு அலசி ஆராய்ஞ்சு சட்ட திருத்தம் தான் பண்ணணும். பத்திரப்பதிவு சட்டத்தில் சட்ட திருத்தம் பண்ணணும், இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தில், வக்ஃப் வாரிய சட்டத்தில், இனாம் அபாலிஷன் ஆக்ட் எல்லாத்தையும் சேர்ந்து சட்ட திருத்தம் பண்ணினா தான். ஏன்னா அன்னைக்கு சட்டங்கள் கொண்டு வரும்போது நிறைய குறைபாடுகளோடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்போ அதை எல்லாம் வந்து சட்ட திருத்தம் பண்ணால் மட்டும்தான் இந்த நில உரிமையை நம்ம உறுதி செய்ய முடியும், காப்பாற்ற முடியும்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டே இருக்கோம். குழுவே அமைக்காம அவசர கதியில கொண்டு வந்த அந்த அரசாணை, ஆஹா நாங்க 13 லட்சம் ஏக்கர் காப்பாற்று, யாருக்கு ஜீரோ வேல்யூ கிடையாது, நாங்க பாத்துக்கிறோம், நீங்களாம் பத்திரம் பதிவு பண்ணலான்னு சொல்லி திமுக தரப்புல ஒரே விளம்பரம். அரை மனதோடு நம்ம இதை வரவேற்றாலும் தெளிவுபடுத்தணும், இதற்கு அரசாணை தீர்வாகாது, நீதிமன்றத்தில் எடுத்துட்டு போக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கடவுள் விரோத சக்தி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பார், எதுக்கு எடுத்தாலும் கோயில் நிலம் கோயில் நிலம் கோயில் நிலம் போவார். சாமியவே மக்கள் தான் இன்னைக்கு பாதுகாக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. சாமி மக்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், புடுங்கி பழக்கமே கிடையாது. கடவுள் வந்து மக்களை காப்பாத்தினா தான் வரலாறு, மக்கள் இருந்து புடுங்கின வரலாறு கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த இனாம் நிலங்களை உடனடியாக நீதிமன்றத்துக்கு போறாரு, தடை கிடைக்குது. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா வருவாய்த்துறையோட முதன்மை செயலர் அம்மா அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு மிகச்சிறப்பான பதில் மனு தாக்கல் செய்யறாங்க. இனாம் ஒழிப்பு சட்டங்களை பூரா ஆய்வு பண்ணி இனாம் இயக்க வரலாறுகளை பூரா தொகுத்து எடுத்து ஒரு 48 பகுதி ஒரு தரமான ஒரு பதில் மனு. அந்த பதில் மனுவே போதும் இந்த நில உரிமை வரலாறு மிக தெளிவா சொல்லியிருந்தது. இப்போ என்னடா வருவாய்த்துறை இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்களே, சட்டப்படி எடுத்துட்டாங்களே, அரசியலமைப்பு சட்டப்படி எடுத்துட்டாங்களே, அப்போ நில உரிமை அப்போ நம்ம இனிமே மிரட்டி இந்த நிலத்தில புடுங்க முடியாது. ஏன்னா நில உரிமையை பறிப்பதை சாதனையாக கொண்டாடிய ஒரே ஒரு அரசு இந்த திமுக அரசு தான். அறிஞர் அண்ணா அவர்களால் முன்மொழியப்பட்டு, காமராஜர் அவர்களால் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு, கலைஞர் கருணாநிதி அவர்களால் பட்டா கொடுக்கப்பட்டதை புடுங்கிறத சாதனையா கொண்டாடுறாங்க. அது இந்த அரசாங்கத்தோட சாதனை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. 8000 கோடி மதிப்பில்லாங்க நிலத்தை புடுங்கிட்டோம், காப்பாத்திட்டோம், மீட்டுட்டோம்னு சொல்லி விவசாயிகிட்ட இருந்து இனாம் நிலங்களை அபகரிச்சுட்டு கோயில் நிலங்களை பாதுகாப்பதற்கு பதிலாக, அதை சாதனையாக கொண்டாடுவதற்கு பதிலாக அதையெல்லாம் செய்யாமல், கோயில் நிலத்தை பத்தி பட்டியலை தயாரிக்காமல், இனாம் நிலங்கள் தான் கோயில் நிலங்கள் பட்டியலை தயாரித்து விட்டு அதையெல்லாம் விவசாயிகளிடம் இருந்து பொதுமக்கள் இருந்து புடுங்கிட்டு அதை மீட்கிற ஒரு சாதனையாக கொண்டாடக்கூடிய இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அறநிலைத்துறை ஒரு பக்கம் இந்த வேலை செய்யுது. அமைச்சர் சேகர் பாபு இதுல முழுக்க முழுக்க மக்கள் விரோத விவசாய விரோத சக்தியா இருக்கிறார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்த பட்டாவுக்கு எதிராக செயல்படுறார், அறிஞர் அண்ணாவின் நோக்கத்துக்கு எதிராக செயல்படுறார், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார். இவர் திமுக இருக்க வேண்டிய ஆள் அல்ல என்பதை பலமுறை எடுத்து சொல்லிட்டோம். ஆனா அவர் சொன்னாத்த முதல்வர் வீட்டுல எடுபடுது, முதல்ல அவர் சொல்றதான் கேட்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? ஆக அவ்வளவு தூரம் போராடி எடுத்து சொல்லியும் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அரசாணை திரும்ப பெற்றாச்சுன்னு கோர்ட்ல சொல்றாங்க, வேறொரு அரசாணை கொண்டு வர போறேன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயம். அப்ப இதை கொண்டு வந்து விவசாயில காப்பாற்றுன்னு சொன்னீங்களே, அமைச்சர் பெருமக்கள் பூரா சொன்னீங்களே, நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துருச்சுன்னு சொன்னீங்களே, நாங்க பதில் மனு தாக்கல் செஞ்சுட்டோம், வழக்கை ஜெயிச்சு கொடுப்போம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இது இப்படி இருக்கு. இதுக்கிடையில இன்னொரு அரசாணை வந்தாச்சு. அரசாணை 119 தேதி பாத்தீங்கன்னா 2/2/2026. அந்த அரசாணை என்ன சொல்லணும்னு பாத்தீங்களா, திருச்சியிலும் திருப்பூரில் 2 டிஆர்ஓ போஸ்ட் மாவட்ட வருவாய்யாளர்கள் பல பணியிடங்கள் உருவாக்குறாங்க. அவங்களுக்கு துணைக்கு 2 தாசில்தார், ஒரு அலுவலக செட்டப் உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு அந்த அரசாணையில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இனாம் சம்பந்தப்பட்ட மனுக்களை புற இவங்க வாங்குவாங்க, சரிபார்க்குவோன்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு என்ன முடிவெடுக்கிற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அரசாணையில? எந்த முடிவெடுக்கிற அதிகாரம் வழங்கப்படல. இவங்க அதிகாரம் வழங்கப்படலை, இவங்க கடமை, அதாவது நம்ம கிட்ட இருந்து ஆவணங்களை வாங்கி வச்சுக்கிறது. அதாவது தேர்தல் நேரத்துல நீங்க எல்லா ஜெராக்ஸ் ஒரு செட்டு உங்க ஆவணங்களை பூரா கொடுங்க, பட்டா சிட்டா வில்லங்கம் அடங்கலை என்னென்ன இருக்கோ கொடுங்க, வாங்கி வச்சுக்கிறோம், தேர்தல் முடிஞ்சு நாங்க வந்து கண்டிப்பா உங்களை பண்ணி கொடுத்துருவோம் சொல்றதுக்காக. 5 ஆண்டுகளாக இனாம் நிலத்தை பறிப்பதை சாதனையாக கொண்டாடிவிட்டு முறையாக குழுவை அமைக்காமல், சட்ட திருத்தத்துக்கு எந்த ஒரு ஏற்பாட்டையும் செய்யாமல், கொண்டு வந்த அரசாணையை கூட திரும்ப பெற்றுவிட்டு மக்களை ஏமாற்றி வாக்களை வாங்குவதற்கு 2வது ஒரு அரசாணை டிஆர்ஓ கொண்டு வந்து திருப்பூர்ல போட்டோம், திருச்சியில போட்டோம்னு சொல்லி நாடகம் ஆடிவிட்டு ஏமாற்றுகிற இவர்களா விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கு, இனாம் நில மக்களுக்கு நன்மை செய்கிறார்கள்? யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்தியாவில் எங்கும் நடக்காத அநியாயம், கொடுமையும் இந்த இனாம் நில பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. திமுக அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது, சட்ட விரோதமா செஞ்சுட்டு இருக்குது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா நடந்துட்டு இருக்குது. ஆக இவ்வளவு பெரிய அநியாயத்தை இந்த திமுக அதுவும் தேர்தல் நேரத்தில் யோசிச்சு பார்க்காம செய்யறாங்க. இவங்க தேர்தல் நேரத்துல தான் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கூலி உயர்வு கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ண பிடிச்சுள்ள போட்டு தேவையில்லாம் பேர கெடுத்துக்கிட்டாங்க. இனாம் நில பிரச்சனையும் அப்படிதான். தொடர்ச்சியாக இவர்கள்
இனாம் நில பிரச்சனையில சட்டவிரோதமாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக, சட்டமன்றத்தில் ஈடுபட்ட சட்டத்துக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டா நீதிமன்றத்தை காரணம் காட்டுறது, கேட்டா அள்ளிக்குட் ராதாகிருஷ்ணன் அவர்களை காரணம் காட்டுறது. இதுதான் இவங்களோட வேலை. ஆக சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, சட்டமேற்றுக்கு அதிகாரம் படுத்த திமுக எந்த சட்டத்தையும் நிறைவேற்றாமல், அதை விட்டு குழுவை அமைக்காமல், இந்த கண்கட்டிவத்தை காட்டுற மாதிரி, போக்கு காட்டுற மாதிரி அரசனை கொண்டு வர, இந்த அரசனை கொண்டு வர, இந்த டிஆர்ஓ போடுறேன்னு சொல்லி விவசாயிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கரூர் மாநகரமே இன்னைக்கு போக போகுது. கரூர் மாவட்டமே முழுசா முடிச்சு போச்சு. ஏதோ கரூர் வெண்ணமலை, பசுவீஸ்வரர் கோயில், தாந்தூர்மலை நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். ஒட்டு மொத்தமா கரூர் மாவட்டத்தில் இருக்கிற 60 கோயில்கள், இந்த கோயிலுக்கு தான் இந்த மாவட்டத்துக்கு எல்லா நிலங்களும் சொந்த, மீட்டெடுங்கன்னு சொல்லி அள்ளிக்குட் ராதாகிருஷ்ணன் வழக்கு போட்டாச்சு. ஆமா, அங்க இதுல வந்து ஒரு 18,000 ஏக்கர் இருக்கு, இந்த 18,000 ஏக்கர் நாங்க மீட்டு கொடுக்க போறோம், இவங்களுக்கும் நீதிமன்றத்துல ஆவணங்கள் தாக்கல் செய்ய தகவல்கள் வந்து கொண்டிருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு மாவட்டத்தையே, ஒரு மாவட்டத்துக்குரிய மக்கள், குடியிருக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள், சிறு குறு விவசாயிட்டு நிலத்தை பிடி இவங்க என்ன பண்ண போறாங்க? அவளை எங்களுடைய கடல் தள்ள போறாங்களா? ஆக இவர்கள் நம்மளை நம்ப வைத்து ஏமாற்றுவதற்காக அரசணைகளை கொண்டு வருகிறார்கள். இந்த அரசனை, அந்த அரசனை என்று நம்மளோட கண்ணாமூச்சி காட்டுறாங்க. இவங்க இப்பவே இப்படின்னா 5 வருஷமா ஆளும் போது தேர்தல் நேரத்திலேயே அரசாணை சம்பந்தப்பட்ட வழக்கு கூட சரியா நடத்தல, அரசாணை கொண்டு வந்து சரின்னு வாதிட்டவங்க அந்த வழக்கு கூட சரியா நடத்தாம அந்த அரசாணை திரும்ப பெறுகிறார்கள் என்றால், தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி இன்னொரு அரசாணை கொடுத்து மனு கொடுங்கன்னு சொல்றாங்கன்னா, சட்டத்திற்தான் சரியான தீர்வுன்னு அவர்களே ஒத்துக்கொண்ட வேண்டும், குழுவை தீர்வு காண வேண்டும் என்பதை அவர்களே ஒத்துக்கொண்ட வேண்டும். அதை செய்யாமல் இனாம் நில மக்களை 30 லட்சம் மக்கள் சென்னை மாநகரில் தொடங்கி, கடற்கரையோர மாவட்டங்கள், வேதாரண்யத்துல தொடங்கி, டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி, மேற்கு மாவட்டங்கள் எல்லா பக்கம் இன்னைக்கு நில உரிமை பிரச்சனையால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. ஆக அந்த மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்காமல் நிலத்தை புடுங்குவதை, பறிப்பதை, அவர்களை அகதிகளாக்குவதை ஒரு சாதனையாக இந்த அரசு கொண்டாடி கொண்டிருக்கிறது. திமுகவோட வரலாற்று இதுல மிகப்பெரிய ஒரு தவறான செயல், ஒரு வெட்கக்கேடான செயல். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பேசுறீங்க, சமூக நீதி பேசுறீங்க. இந்தியா பூரா இந்த நிலத்தை உழுத மக்களுக்கு நில உரிமையை கொடுத்த போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏயா புடுங்குறீங்க? இதை நேரடியாக பாதிப்பதற்கு தயாரா இருக்கிறீங்களா? நாங்க நேரடியாக தயாராக இருக்கிறோம். ஆக திமுக அந்த இனாம் நில விஷயத்துல விவசாயிகளுக்கும் சரி, குடியிருந்த பொதுமக்களும் சரி மாபெரும் துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் ஒட்டுமொத்தமா இவங்க ஒரே மாசம் இருக்கிற விவசாயில பூரா அடிச்சு முடிக்கிடுவாங்க, நிலத்தை புடுங்கிடுவாங்க, ஜீரோ வேல்யூ பண்ணது மூலம் அடுத்தது பட்டாவில பேர் ஒரு ராத்திரியில மாத்திடுவாங்க, எல்லா நிலத்தை விட்டு வெளியேற்றிடுவாங்க. இருந்த குத்தகட்டு இதுக்குத்தே இப்போ அரசாணை வேற கொண்டு வந்திருக்கிறாங்க. கோவில் நிலத்துல குடியிருக்கக்கூடிய மக்களுக்கும் நிலத்தை அனுபவிச்சிருக்கிற விவசாயிகளுக்கும் வாடகையும் குத்தகையும் பாதியா குறைச்சிருக்காங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்? இதுக்கு கூட்டணி கட்சி எல்லாம் போய் வாழ்த்து சொல்லிட்டு வர்றாங்க. அதாவது உங்களை பூரா குத்தகைதாரராக, வாடகைதாரராக மாற்ற போறாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் அதே குத்தகை வாடகை ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு அதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் கோணைகள் நிர்ணயம் பண்ணுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்தேதிட்டு கட்ட சொல்லுவாங்க. ஆக நில உரிமையை பறித்து விட்டு உங்களை வாடகைதாரராக, குத்தகைதாரராக மாற்றி அந்த நிலத்தை விட்டு, அந்த வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய வேலையை இந்த திமுக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செய்கிறது. அண்ணாவின் கனவுகள் இதுக்கு எதிராக செய்கிறது. கலைஞர் அவர்கள் வழங்கிய பட்டாக்களுக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஐயா சேகர் பாபு அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஒரு மோசமான நில அபகரிப்பு திமுகவை வர சட்டமன்றத்தில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புறக்கணிக்க வேண்டும். 30 லட்சம் மக்கள் இருக்கிறீங்க. ஒரு வீட்டு கல்யாண விசேஷம் என்ன பண்றீங்க? 300 பத்திரிக்கை, 400 பத்திரிக்கை, 500 பத்திரிக்கை அடிச்சுட்டு போறீங்களா? அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அடிச்சுட்டு போய் உங்க சொந்த வந்த நட்பு உறவுகள் எல்லாத்திட்டையும் சொல்லி தயவு செஞ்சு இந்த திமுக ஓட்டு போட்டுறாதீங்க. இந்த திமுக ஓட்டு போட்டா எங்க வீட்டுல குடியிருக்க முடியாது, எங்க இடத்துல விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு கொண்டு வீடு வீடா கொடுத்து, தொகுதி ஊரா கொடுத்து, ஒட்டுமொத்தமாக இந்த திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பதற்கு அனைத்து இனாம் உள்ள மக்களும் சேர்ந்து பணி செய்ய வேண்டுமாய் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.